என்று சொன்னால் எங்கள் பக்கத்தில் இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4,000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு 3000, எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபா கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா, அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்சம் சண்டை ஓடலையா, இருங்க 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 நாங்கள் இது கொஞ்சம் நான் பேசிக்கிறேன், நான் இதை சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்கு மொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026 ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க, சொல்லியாச்சு. உட்காருங்க 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 உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீக்கிட்டேன். அவை குறிப்பு நீக்கி இருக்கேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. இனிமே குறுக்கீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட உட்காருங்க சொல்லிடுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. எதிர்கட்சி கொறடா ஒன்று உட்காருங்க. நீங்க சொல்லிடுங்க. உட்கார சொல்லுங்க. உறுப்பினர் பேசுங்க. இனி உறுப்பினர் பேசுகிற போது குறுக்கீடுகளை தவிர்த்து அவர் பேசி முடிந்த பிறகு விளக்கங்களை பெறலாம். உறுப்பினர் மட்டும் பேசுங்க. உட்கார சொல்லிட்டேன். நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. இதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. நான் சொல்லிட்டேன்ல, அதே விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசி முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அது வரைக்கும் குறுக்கீடு இல்லாமல் உறுப்பினர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் மிக அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கலாம் பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்தில் வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிவிக்க. இல்லை அது இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஏற்கனவே ரூலிங் இருக்குது.
இது மாதிரி பல முறைகள் வந்து அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்லுவதன் அடிப்படையில் அம்மையார் காலத்திலிருந்து 2 பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடவும் பெயரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனால் அதை கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால் வந்து மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால் அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை விழிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை விழிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் விழிக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால் அப்படி கடைபிடிச்சாதான் ஒன்று. இன்னொன்று ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது அவசர கருதி உடனே பதில் சொன்னாதான் அமைச்சர்கள் எழுதணும். ஏன்னா அமைச்சர்கள் வந்து கடைசியா வந்து பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அவர்களை பொறுத்தளவுக்கு. நேரத்தினால கருதி சொல்றேன் நான். எல்லாத்துக்கும் எழுந்து அப்பப்போ பதில் சொல்லணும்னு நினைச்சாக்கா உங்களால வந்து நேரம் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பாருங்க. மாண்புமிகு உறுப்பினுடைய கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லிட்டு அப்பே எடுத்தாச்சு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. குறுக்கீடு இல்லை. மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் பேசுவது அழகாகத்தான் இருக்கிற. ஆதாரம் கேட்டீர்கள். ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். இல்ல எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல உங்களிடத்து கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து ஒரே நிமிஷம் அவசரப்படாதீங்க. இல்ல மாண்பு உறுப்பினர் நான் பேச நீங்க அவை முன்னவர் பேசி முடிக்கட்டும், விடுங்க. அவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களிடத்துல வந்த மனுக்கள் அத்தனை இருக்கிறது. பட்டா கொடுத்துட்டாங்க, இடம் காட்டாது விட்டாங்க, இடம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவசர கோலத்தில் இறுதியாக உங்களை ஆட்சி முடிகிற போது 1,00,000க்கு மேற்பட்ட பட்டாக்களை நீங்கள் வழங்கினீர்கள். அதற்கான இடங்கள் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆதாரம் எங்கள் கையிலே இருக்கிறது, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஆதாரம். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. இனி குறுக்கீடுகளுக்கு வந்து அதிகமாக இடம் இல்லாமல் நீங்க பேசுங்க. இறுதியிலே பதில் சொல்வதற்கு மாண்பு அமைச்சர் வாய்ப்பு தருகிறேன். அது வரைக்கும் மாண்பு தலைவர்